இல்லை இல்லை கடவுள் இல்லை, தேவன் இல்லை. கடவுள் இல்லை, தேவன் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இல்லை இல்லை ஏசப்பா இல்லைன்னு சொல்ல சொல்ல மோசமா போறான். இல்லை இல்லைன்னு ஏசப்பா இல்லைன்னு சொல்ல சொல்ல மோசமா போறான். கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், வேதனைப்படுறான். கண்ணீர் விட்டு அழறான், கண்ணீர் விட்டு அழறான். கர்த்தர் இல்லாம கஷ்டப்படுறான், கர்த்தர் இல்லாம வேதனைப்படுறான். கர்த்தர் இல்லாம கஷ்டப்படுறான், கர்த்தர் இல்லாம வேதனைப்படுறான். அது தெரியாம நாசமா போறான், நாசமா போறான் போறான். அது தெரியாம நாசமா போறான். இயேசுப்பாவை ஏத்துக்கிறவன் சூப்பராறான், இயேசுப்பாவை ஏத்துக்கிறவன் சூப்பராறான். அது தெரியாதவன் ரொம்ப மோசமா போறான், அது தெரியாதவன் ரொம்ப மோசமா போறான், மோசமா போறான். நாசமா வரான், மோசமா போறான். ஜிகிலி 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 ஜி. இல்லை 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 கடவுள் இல்லை, தேவன் இல்லை. கடவுள் இல்லை, தேவன் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இல்லை 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 கடவுள் இல்லை, தேவன் இல்லை. கடவுள் இல்லை, தேவன் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், சொல்லிக் கொள்கிறான். பிரைஸ் அலாட். போன வாரம் வந்து சங்கீதம் 13லேருந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி சங்கீதம் 14லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம்
14 வந்து ஆல்ரெடி நம்ம சாங் பண்ணி தமிழ் கிறிஸ்டின் சாங் பைபிள் இந்த இதில் நம்ம பண்ணியிருக்கோம். சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த பாடலை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி சங்கீதம் 14 பாடல்களை வெளியிட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இல்லைன்னு அறிவு கெட்டவன், மதிக்கேடன்னா அறிவு கெட்டவன், அறிவு இல்லாதவன் தான் சொல்லுவான். அறிவு இல்லாதவன் என்ன சொல்லுவான்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உலகம் தானாகவே உருவாயிற்றுன்னு சொல்லுவான். தானாகவே எதுவுமே உருவாகாது. அதற்கு நிறைய சான்றிதழ், நிறைய உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். தானாகவே எதுவும் நடக்காது. விதைத்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் படைத்திருக்கிற எல்லா சோர்ஸ்லையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, தேவன் படைத்த எல்லா சோர்ஸ்லையுமே தானாக விளையிற மாதிரியான எந்த சூழ்நிலையும் தேவன் உருவாக்கியிருக்க மாட்டார். எல்லாத்துக்குமே ப்ராசஸ் கொடுத்துருப்பார். ப்ராசஸ்னால் ஏதாவது ஒரு இன்புட்டை நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா அதனால தான் தேவன் வந்து அவரையே கொடுத்துருக்கிறார். அவரை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்ததுனால இந்த உலகமே அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்புட்டு எப்படி கொடுக்குறது, நமக்கு என்ன வேணும், நீ பார்த்துக்கப்பா, உனக்கு கொய்யா பழம் வேணுமா, கொய்யா விதை தரேன், கொய்யா விதையை வச்சுக்கோ. மாங்காய் வேணுமா, மாம்பழமாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டு மாம்பழமாக்கி சாப்பிட்டுட்டு அதை நீ விதைத்துக்கொள். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை தேவன் நமக்கு அருள் இருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும். நமக்கு ஃப்ரீடம் இருந்தால்தான் நாம் தேவனை முழுமையாக தொழுது கொள்ள முடியும். அவருக்காக நாம் அவர்களுடைய கண்ட்ரோலில் நம்ம இருந்தாலும் நாம் அவரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். முழுதாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். கடவுள் இல்லைன்னு, தேவன் இல்லைன்னு அறிவில்லாதவன் மட்டும்தான் சொல்ல முடியும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவனால்தான் இந்த உலகம் தோன்றியது என்கின்ற அறிவு வேதம் படிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வராது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். அதற்கு வந்து ஏகப்பட்ட ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் தோன்றுச்சு. புழுவிலிருந்து மனிதன் பிறந்தான், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், அப்படியே தானாகவே மண்ணிலே உருவாயிட்டான். வேத அறிவு இல்லாதவன் தேவன் இல்லை என்று சொல்லுவான். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அறிவில்லாதவன் தன் இருதயத்திலே சொல்லுகிறது. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, அப்படி சொல்கிறதுனால அவனே நாசம் பண்ணிக்கிறான். சூசைடு கிட்டத்தட்ட சூசைடு மாதிரியான ஒரு விஷயங்கள். அதனால தான் இன்றைக்கும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது விரக்தியாகி அவர்கள் தங்களை கெடுத்து அவங்க அழிச்சிக்கிறாங்க. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே தேவன் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா, அது ஒரு லிமிட் வரைக்கும் தான். அந்த லிமிட்டுக்கு மேலே போகும்பொழுது அவன் இழந்துடுறான். இழக்கும்போது தான் தற்கொலைகள் நிறைய வருது. நிறைய சகோதரிகள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவர்களே தங்கள் மாய்த்து கொள்கிறார்கள். அது
அதனுடைய பேஸ், அதனுடைய வேர் பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி தெரியாத காரணம்தான். அவருக்கு வேணால் கடவுளை பற்றி தெரியும், வேறு வேறு விக்கிரக ஆராதனை கூட அவங்க ஈடுபட்டிருக்கலாம். தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறாரோ அவன் மதிகேடனாக வேதம் சொல்லுகிறது. தன் இருதயத்தில் சொல்ல, வெளியே கூட சொல்ல மாட்டானா, தன் இருதயத்தில் சொல்லி அவர்கள் தங்களை கெடுத்து. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏசப்பா இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவர்களே அவர்களை கெடுத்துக்கொள்வார்கள். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களே தேவனிடத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களே பெயர் கிறிஸ்டியனாக தாமஸு, ஜான், ஜோசப் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர்கள் தங்களை கெடுத்துக்கொள்வார்கள். எப்பொழுது? தேவனை இல்லை என்று சொல்வதன் மூலமாக மட்டுமல்ல, தேவனிடத்திலே டீப் லவ், டீப் அன்பு, டீப் கான்சன்ட்ரேஷன், டீப் எப்பொழுதும் வேதத்தில் தியானமாய் இல்லாமல் எவர் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்திலே தேவனில்லை என்று சொல்வார்களே, ஆனால் அவர்கள் தங்களை கெடுத்துக்கொள்வார்கள். தேவன் இல்லை என்று சொல்கிறவனுக்கு அவனே கெடுத்துவான். அதோட அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்கள். அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான கிரியைகளில் தேவன் இல்லை என்றவன் கல்யாணம் பண்ண மாட்டான். கல்யாணம் பண்ணக்கூடிய தேவன் இல்லை என்று சொல்லுகிற நபர் ஈஸியாக டைவர்ஸ் பண்ணுவான். தேவன் இல்லை என்று சொல்கிற நபர் தன்னுடைய பசங்களை கேர் பண்ண மாட்டான். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அடுத்தவனுக்கு தீங்கு நினைப்பதற்கு, அதான் இதை சொல்லிச்சு. அருவருப்பான கிரியைகள்னால் மோசமான, அருவருப்பான பயங்கர அப்டமினல் ஒர்க்ஸ். அது பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள், தமிழ் முடிச்சார். அருவருப்பான கிரிகளை செய்தவன் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இது முடிச்சா இங்கிலீஷில் பாருங்கள். The fool hath said in his heart, there is no God. They are corrupt. They have done abnormal works. There is none that doeth good. நன்மை செய்கிறன் ஒருவனும் இல்லை. நன்மை செய்ய முடியாது. தேவன் இல்லை என்று மதிக்கேடன் இருக்கிறானே, அவன் முக்கியமான அவன் மனசிலே கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். அவனையே அவன் கெடுத்துப்பான். அதான் அதுக்கு உதாரணம் சூசைடு. அது மாதிரி அருவருப்பான, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, இதெல்லாம். நன்மை செய்கிறவன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனா நிறைய நன்மை செய்கிறத நம்ம பார்க்க முடியாது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனை உண்டா என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரா, மனு புத்தகத்தை கண்ணோக்குகிறார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே தியானிக்காமல் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தரிடத்திலே கிறிஸ்தவர்களாக இருந்தும் கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லாதவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒழுப்புதலை கழுவுகிறார். ஏகமே கேட்டு நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருத்தன் கூட நன்மை செய்கிறதுக்கு இல்லை. ஸோ சூசைடு பண்ணக்கூடிய ஒரு உணர்வு தேவனிடத்திலே தொடர்பு இல்லாமலும் தேவனை இல்லை என்று சொல்கிறவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள். அதனால் நன்கு ஆராய்ந்து வேதத்தை தியானித்து கிறிஸ்துவத்துக்குள்ளே என்ன சொல்லுதுன்றதை ஆராய்ந்து அப்புறமா தான் நீங்கள் தேவன் இல்லைன்னு சொல்லணும். தேவனுடைய அன்பை பெறக்கூடிய நீங்கள் அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள். அதை விட்டுட்டு தேவன் இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு வேதம் என்ன சொல்கிறதுன்றதை பார்த்துக்கணும்.
ஒரு ஃபாதர் தன்னுடைய மகனுக்கு 1000 கோடி ரூபாய் சொத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 1000 கோடி ரூபாய் சொத்தை தான் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எப்படி வாழணுன்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான் அந்த வேதம். எப்படி வாழணுன்றக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அந்த வேதத்தை தான் 1000 கோடின்னு வச்சுங்க. அந்த 1000 கோடி ரூபாய் சொத்தை ஒரு சன் 1000 கோடி ரூபாய் சொத்துன்றது வந்து ஒரு 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 1000 வீடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு 1 கோடி. 1000 வீடும் உங்களுக்கு உங்கள் ஃபாதர் வாங்கி வச்சுருக்கார், உங்களை பெற்றவர்னு வச்சுங்க. அந்த ஃபாதர் 1000 வீட்டை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் அந்த 1000 வீட்டை சென்று அந்த டாக்குமெண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து யார்கிட்ட இருந்து யார் எப்போ வாங்கினாரு, எந்த இடத்துல வீடு இருக்குது, இப்போது ரெண்ட்டு வந்து வருதா இல்லையா, இடமா இருக்கா, வீடாக இருக்கா, நிலமா இருக்கா, எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு அந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு இவர் எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்னா அது அறிவில்லாததானும் ப்ளஸ் ஒரு பெரிய லாஸ். ஏன்னா அவன் அப்பான்னு சொன்னால் தானே அவர் வச்சுருக்கிற சொத்தெல்லாம் இவனுக்கு வரும் மகனுக்கு. அவன் தான் அப்பாவே சொல்லலையே, அவன் அப்பா இல்லைன்னு தானே டிக்ளேர் பண்ணுறான். டிக்ளேர் பண்ணும்போது அவன் சொத்தை கிளைம் பண்ணுறதுக்கு இவன் கொஞ்சம் கூட நினைக்கவே முடியாது. ஏன்னா அப்பான்னு அக்செப்ட் பண்ணாதான் அப்பா வச்சுருக்கிற எல்லா சொத்தும் இவனுக்கு கிடைக்கும். அதே போல் தான் தேவனை அக்செப்ட் பண்ணும்போது தான் அவர் நாம் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு நம்மளை நம்ம கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு சிகரெட்டு, குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நம்ம ஏன் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா தங்களை கெடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா தேவன் என்னுள் இருக்கிறார், அவரை சார்ந்து நான் இருக்கிறேன், அவர் வார்த்தை என்னை வாழ வைக்கிறது, அவருடைய அன்பு என்னை வளர்க்க வைத்துகிறது, அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது, அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த உணர்வே இருக்கும் பொழுது அவன் சூசைடே பண்ண மாட்டான். ஏசப்பா என்னை காப்பாற்றுவார், இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், என் தேவன் பெரியவர், அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து இப்படி இந்த பிரச்சனையில் நீ மாட்டிக்கினடா மகனே, இதிலேருந்து வெளியே வரத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டான்னு எனக்கு தேவன் ஐடியாக்களை கொடுத்து, அப்புறம் அருவருப்பான கிரியைகளை, கவர்மெண்ட்டை டேக்ஸ் ஏமாத்துறது, அடுத்தவனை மொட்டைக்கடதாசி போடுறது, அடுத்தவன் நாசமாக போனால் சந்தோஷப்படுறது, அந்த மாதிரியான அருவருப்பான கிரியைகளை செய்யாமல் இருப்பான், நன்மை செய்வான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப தருவார். அந்த மாதிரியான ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பர்சனாக அந்த நபர் இருப்பார். எனவே தேவன் இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவர்கள் முதல்ல அவங்களே கொண்டுக்குவாங்க. தேவன் இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அப்பா சேர்த்து வைத்த சொத்தை கிளைம் பண்ணுவதற்கு இவர்களே போட்டுக்கொண்ட முற்றுக்கட்டை அல்லது இவர்களே போட்டுக்கொண்ட பிளாக் தான் தேவன் இல்லைன்னு. அந்த அறிவு இல்லாதனால கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம், ஞானம், எப்படி வாழணும், என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்காக ஏழைக்கு உதவி செய்யணும், ஏன் தேவன் பாவத்தை போக்குறாரு, எதுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தது, எதுவுமே அவங்களால அதை டிசைனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கே போகாத பர்சன் மாதிரி. தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்க எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு தந்தைக்கிட்டேருந்து 1000 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கின்ற, இல்லை 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிற ஒரு தந்தையிடமிருந்து அவர் பெற்ற மகன் அந்த சொத்து எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா இவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மதிக்கேடகன், அறிவில்லா தன்மையினால தான் அவன்
இயேசப்பா கிட்டேருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு உருவாது. எனவே தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்படி எனவே ஒரு அப்பா கிட்டேருந்து ஒரு மகன் அவரை அப்பாவென்று ஒற்றுக்கொண்டால் மட்டுமே அவர் வைத்திருக்கின்ற அனைத்து சொத்தும் இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனைத்து சொத்தும் எப்படி இவனுக்கு அந்த மகனுக்கு மாறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதோ, அதுபோல தேவன் இருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலியமாகவும் அவரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது மூலியமாகவும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த சிச்சுவேஷனும் அந்த ஆசீர்வாதமும் நமக்காக என்று நினைக்கக்கூடியவன், அதை நம்புகிறவனுக்கு மட்டும்தான் தந்தை வைத்த 1,00,000 கோடி சொத்தை இவன் பெயருக்கு மாற்றிக்கொள்வதற்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். எனவே தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டா என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல ஏன் ஜனத்தை பட்சிக்கிறீர்களோ? அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அதனால் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் அவனே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. அப்பா கிட்டேருந்து மொத்த பணமும் இவன் கிளைம் பண்ணோன்னா, இவர் தான் என் அப்பாவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர் தான் அப்பாவென்று அக்செப்ட் பண்ண வேண்டும், இவர் தான் அப்பாவென்று அவனுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி என்ன பார்த்தோம்? சங்கீதம் 14. தேவன் இல்லைன்னு யார் சொல்கிறானோ அவன் தன்னைத்தானையே சூசைட் பண்ணிப்பான், அருவருப்பான கிரியைகளை செய்வான். இந்த திருடுறது, பொய் சொல்கிறது, அது மாதிரி அடுத்தவன் குடியை கெடுக்கிறது. தேவன் இல்லைன்னு சொல்கிறவன் நன்மை செய்கிறவன், தேவன் இல்லைன்னு சொல்கிறவன் ஒருத்தனும் நன்மை செய்ய மாட்டான். ஸோ நாம் கர்த்தரிடத்திலிருந்து அனைத்தும் கொள்ள வேண்டுமே. ஆனால் நாம் கர்த்தரை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவர் கொடுத்த வார்த்தைகளை கிளைம் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு உண்டாக்கி தருவார். ஆமென், ஆமென், ஆமென்.